ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி லார்ட் வில்லியம் பென்டிக்கை பற்றி பார்க்கலாம். ஒரு ஷார்ட்டாக டக்குன்னு வாங்க, ஒரு டாப் 10 ஃபேக்ட்ஸ் மட்டும். இவர் வந்து 1828லேருந்து 33 வரைக்கும் இந்தியாவில் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்கார். ஓகேவா? அவர் ஃபஸ்ட்டு கவர்னர் டு ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். இவர் தான் இந்தியாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு கவர்னர். பீப்புளுக்கான ஒரு வெல்ஃபேரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் வந்து ஓபிஎம், அதாவது ஆல்கஹால் மாதிரி ஒரு ட்ரக்குக்கு வந்து டேக்ஸிங் கொண்டு வராரு. அபாலிஷ்டு பெர்சியன் ஆஸ் அ கோர்ட் லாங்குவேஜ். இவர் வந்து பெர்சியன், நம்ம கோர்ட் லாங்குவேஜாக பெர்சியன் தான் இருந்திருக்கும். அதை வந்து அவர் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பார். யாருன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். டிக்ளேர்ட் சட்டி ப்ராக்டிசஸ் இல்லீகல். சத்தினா உடன்கட்டை எழுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ராக்டிஸை வந்து இல்லீகல்னு கொண்டு வந்திருக்கிறது லார்ட் வில்லியம் பென்டிக் தான். அப்புறம் வந்து தக்கி வாஸ் சப்ரஸ்டு. தக்கினா என்ன அப்படின்னா, இந்த வந்து கேங்காக கொள்ளையடிக்கிறவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் இவரோட டைம் பீரியடில் வந்து இவர் வந்து கண்ட்ரோலாக வச்சுருந்தாராம். அப்பாயிண்டட் இந்தியன்ஸ் ஆன ஹை போஸ்ட். இவரோட பீரியடுக்கு முன்னாடி வந்து இந்தியன்ஸ் யாருமே ரொம்ப பெரிய போஸ்ட்லலாம் இல்லை. இவர் பீரியடுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் பெரிய பெரிய போஸ்ட்டில் வந்து இருக்கிறாங்க. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 வந்து பாஸ்ட் ஆகுது. ஓகேவா? அதனால வில்லியம் பென்டிக் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு வராரு. இவர் வந்து அபாலிஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னா பெண் குழந்தைகளை கொல்றதுக்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கும்ல, அதை வந்து இவர் தான் ஸ்டாப் பண்ணுறாரு. ஆக்சுவலாக சப்ரேஷன் ஆஃப் ஹியூமன் சாக்ரிஃபைஸ், அதாவது இந்த வேண்டுதல் அது இதுன்னு சொல்லி ஹியூமன்ஸ்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கல்ல, பலி கொடுக்குறது, அதெல்லாம் இவர் வந்து சப்ரஸ் குறைக்கிறார் அவரோட டைம் பீரியடில். ஆக்சுவலாக சீஃப் கோர்ட் ஆஃப் அலகாபாத் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. 10th ஃபேக்ட். இவர் வந்து அலகாபாத்தில் இருக்க சீஃப் கோர்ட் வந்து இவரோட டைம் பீரியடில் தான் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு.